அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, இதற்கு முன்னர் ஆனா ஊனா வகை வினைச்சொற்கள் மூன்றை சற்று விரிவாக பார்த்தோம். ذكر يذكر اذكر خلق يخلق اخلق عبد يعبد உபுத். இங்கு இறந்தகால வினைச்சொற்களில் மூலச்சொல்லின் நடு எழுத்து ஆ குறியீட்டையும், நிகழ்கால வருங்கால வினைச்சொற்களில் மூலச்சொல்லின் நடு எழுத்து ஊ குறியீட்டையும் பெற்று வந்துள்ளது. அடுத்ததாக ஃபஅல என்ற வினைச்சொல்லை, ஒரு முக்கியமான வினைச்சொல்லை கற்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஃபஅல என்ற வினைச்சொல்லில் முதலெழுத்தான ஃப ஆ குறியீட்டையும், நடு எழுத்தான ஐன் ஆ குறியீட்டையும், இறுதி எழுத்தான லாம் ஆ குறியீட்டையும் பெற்று வந்துள்ளது. இதற்கு செய்தான் என்று பொருள். எந்த ஒரு வினைச்சொல்லாக இருந்தாலும் அதனை இந்த ஃபஅல என்ற வினைச்சொல்லோடு ஒப்பிட்டு பேசுவார்கள். ஃபஅல யஃபஅலு ஆனா ஆனா வகையை சார்ந்த வினைச்சொல்லாகும். இறந்தகால வினைச்சொற்கள் ஃபஅல, ஃபஅலு, ஃபஅல்த, ஃபஅல்தும், ஃபஅல்து, ஃபஅல்னா, ஃபஅலத். ஃபஅல செய்தான், ஃபஅலு செய்தார்கள், ஃபஅல்த செய்தாய், ஃபஅல்தும் செய்தீர்கள், ஃபஅல்து செய்தேன், ஃபஅல்னா செய்தோம், ஃபஅலத் செய்தாள். இறந்தகால வினைச்சொற்களுக்கு பின்னால் இணையும் இந்த சுருக்கெழுத்தானது தமிழ் சாயலை பெற்றுள்ளது. இந்த சுருக்கெழுத்துக்கள் செய்தது யார் என்பதை குறிப்பிடுகிறது. நிகழ் மற்றும் வருங்கால வினைச்சொற்கள் யஃப்அலு செய்கிறான், செய்வான், யஃப்அலூன செய்கிறார்கள், செய்வார்கள். யா என்னும் முதலெழுத்தானது படர்க்கை வினைச்சொற்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. ஊன என்னும் பின்னெழுத்தானது படர்க்கை பன்மை வினைச்சொற்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. தஃப்அலு செய்கிறாய், செய்வாய், தஃப்அலூன செய்கிறீர்கள், செய்வீர்கள். தா என்னும் முன்னெழுத்தானது முன்னிலை வினைச்சொற்களுக்கும், ஊன என்னும் பின்னெழுத்தானது முன்னிலை பன்மை சொற்களுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. அஃப்அலு செய்கிறேன், செய்வேன், நஃப்அலு செய்கிறோம், செய்வோம். ஆ என்னும் முன்னெழுத்தானது தன்மை ஒருமைக்கும், நா என்னும் முன்னெழுத்தானது தன்மை பன்மைக்கும் பயன்படுத்தப்படுகிறது. தஃப்அலு செய்கிறாள், செய்வாள், செய்கிறாள், செய்வாள் என்பதற்கும், செய்கிறாய், செய்வாய் என்பதற்கும் ஒரே வார்த்தையான தஃப்அலு என்னும் வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. நிகழ் மற்றும் வருங்கால வினைச்சொற்களை பொறுத்தவரை மூலச்சொல்லுக்கு முன்னும் பின்னும் சில சுருக்கெழுத்துக்கள் இணைக்கப்படுகிறது. வருங்காலத்தை மட்டும் குறிப்பிடுவதற்கு அதற்கும் முன்னால் சில சுருக்கெழுத்துக்கள் இணைக்கப்படுகிறது. ச, சௌஃப போன்ற எழுத்துக்கள் வருங்காலத்தை மட்டும் குறிக்க இணைக்கப்படுகிறது. ச யஃப்அலு செய்வான், சௌஃப அஃப்அலு செய்வேன். ச யத்ஹபூன போவார்கள், சௌஃப நத்ஹபு போவோம். நிகழ் மற்றும் வருங்கால வினைச்சொற்களுக்கு முன்னால் ல என்னும் சுருக்கெழுத்து இணைக்கப்படும் போது
நிகழ்காலத்தை மட்டும் காட்டுகிறது. ல யஃப்அலு செய்கிறான், ல அஃப்அலு செய்கிறேன், ல யذهبூன போகிறார்கள், ல நذهபு போகிறோம். இஃப்அல் இஃப்அலு, இஃப்அல் செய், இஃப்அலு செய்யுங்கள். ஏவல் வினைச்சொற்களாகும். லா தஃப்அல், தஃப்அலு செய்கிறாய், லா தஃப்அல் செய்யாதே, லா தஃப்அலு, தஃப்அலூன செய்கிறீர்கள், லா தஃப்அலு செய்யாதீர்கள். எதிர்மறை ஏவல் வினைச்சொற்கள் ஆகும். ஃபஇலுன் செய்பவன், வினையால் அணையும் பெயர். மஃஊலுன் செய்யப்படுபவன், செய்யப்படுபொருள். ஃபஇலுன் செய்வது, செயல். go went gone, come came come, play played played. ஆங்கிலத்தில் present verb, past verb, past participle என்று 3 வினைச்சொற்களை படிக்கிறோம். இதில் present verb நிகழ்காலத்திற்கும் வருங்காலத்திற்கும் பயன்படுத்தப்படுகிறது. past verb இறந்த காலத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. past participle சற்றே முடிந்த செயலை குறிக்க பயன்படுத்தப்படுகிறது. அரபி வினைச்சொல்லை சொல்லும்போது ذكر يذكر اذكر فعل يفعل يفعل ضرب يضرب يضرب என்று 3 வினைச்சொற்களை சொல்லலாம். முதல் வினைச்சொல்லானது இறந்த காலத்தையும், இரண்டாவது வினைச்சொல்லானது நிகழ்காலத்தையும், மூன்றாவது வினைச்சொல்லானது ஏவல் வினைச்சொல்லாகவும் உள்ளது. இந்த 3 வினைச்சொற்களிலும் இறந்த கால வினைச்சொற்கள் 3 எழுத்துக்களும் ஆ என்ற குறியீட்டில் வந்துள்ளது. நிகழ்காலத்தை பொறுத்தவரை முதல் வகையானது நடு எழுத்து ஊ குறியீட்டிலும், இரண்டாவது வகையில் ஆ குறியீட்டிலும், மூன்றாவது வகையில் இ குறியீட்டிலும் வந்துள்ளது. இதை எதற்கு நாம் அறிந்து கொள்கிறோம் என்றால், தெரியாத ஒரு வினைச்சொற்கள் வரும்போது அது எந்த வகையில் உள்ளது என்று தெரிந்து கொண்டால் அதே வகையை இதற்கும் பொருத்தி கொள்ளலாம் என்பதற்காக இது வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அலிம யஅலமு இஅலம். அலிம என்றால் அறிந்தான் என்று பொருள். கரும யக்ருமு உக்ரும். கரும என்றால் கண்ணியமானான் என்று பொருள். பெரும்பாலான 3 எழுத்து அரபி வினைச்சொற்கள் இந்த 5 அமைப்புகளில் வருகிறது. எந்த வினைச்சொல் எந்த அமைப்பை பெறுகிறது என்று தெரிந்து கொண்டால் அதே அமைப்பினை அந்த புதிய வினைச்சொற்களுக்கும் பயன்படுத்த முடியும்.